ஒரு பெரிய மரத்தின் அடியில் சிறிய எறும்புகளின் குடியிருப்பு. சிறு எறும்புகள் மகிழ்ச்சியுடன் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. அதில் அம்மு ஒரு சிறிய எறும்பு. அவள் எப்போதும் பிறருக்கு உதவ முன்வருவாள். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை அவளின் கண்களில் மின்னியது. ஒருநாள் கருமேகங்கள் வானத்தை மூடியது. மழை பெரிதாய் பொழிந்தது. எறும்புகளின் எறும்பு புற்று நீரில் கரைந்து விழுந்தது. மழை நிற்கும்போது எறும்பு புற்று இல்லை. அந்த இடம் முழுக்க சிதறியிருந்தது. ஆனால் அம்முவின் இதயம் அமைதியாகச் சொன்னது, நாம் மீண்டும் தொடங்கலாம். அம்மு ஒரு சிறிய மண் துகளை கையில் எடுத்தாள். இதை வைத்து நான் மீண்டும் கட்டப்போகிறேன் என்றாள் தன்னம்பிக்கையுடன். அம்முவின் முயற்சியைப் பார்த்து மற்ற எறும்புகளும் உற்சாகமடைந்தன. சிறு கைகளால் மண் எடுத்தும் இலைகளை எடுத்தும் அவர்கள் கட்ட ஆரம்பித்தனர். சூரியன் மீண்டும் மின்ன எறும்பு புற்று மெதுவாக உயர்ந்தது. மாலை நேரம் எறும்புகள் மரத்தடியில் ஓய்வெடுத்தன. சிறு மின்மினி சுற்றி பறந்தன. அந்த நேரத்தில் ராணி எறும்பு வந்தாள். அம்மு, நீ சிறியது, ஆனால் உன் தைரியம் மாபெரியது சொன்னாள். எறும்புகள் ஆடின, மகிழ்ந்தன. காற்று சிரிப்பின் சத்தத்தால் நிரம்பியது. அம்மு சிரித்தாள். பெரிய வெற்றி சிறு முயற்சியில்தான் பிறக்கிறது. திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக அதனை ஒடுக்கான் ஒடுக்கிவிடல். அதாவது, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் புன்னகைத்து அவற்றை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த துன்பத்தை வெல்வதற்கு அதைவிடச் சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை என்பதாகும்.